வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி 2026 மார்ச் மாதம் மனசில் ஞாபகம் வச்சுங்க. தனுசு ராசி குருவுடைய பார்வை இன்னும் உங்களுக்கு விழுந்துட்டு தான் இருக்குது. உச்சமாகக்கூடிய சுக்கிரனால் நிறைய பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். 4th ஹவுஸில் வரார் சுக்கிரன். சனி சுக்கிரன் காம்பினேஷன் 4ஆம் இடத்துல குரு பார்வையும் இன்னும் விழுந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தை ஆக்சுவலாக நீங்கள் பயன்படுத்தலாம். சுக்கிரன் ஒரு வாகனம் வாங்கணும், இந்த மாதத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நாளில் சனி, அர்த்தாஷ்டம சனி, வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய கெடுக்கும். பட் சுக்கிரன் கூட போகிறார் இப்போ. ஸோ வாகனம் வாங்கணும் அப்படின்னா திடீர்னு ஒரு வாகனத்தை மாற்ற வைக்கும். புதிய வாகனம், ஒரு வீடு, ஒரு வாடகை வீடு கூட வச்சுங்க. ஓகே, வீடை ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருளை நிறைவு, அதாவது நல்ல நிறைவாக மனப்பூர்வமாக திருப்திகரமாக செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது முதல்ல தனுசு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். சூரியன் மார்ச் 15th இடம் மாறுறாரு. உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சூரியன் மாறிடுவார். சூரியன் மாறிட்டாருன்னா பதவி அதிகாரத்துக்காக காத்திருந்தவங்கன்னா தனுசு ராசி இந்த முறை அதுக்குண்டான பலன் இருக்குது. ஏன்னா சூரியன் பார்வை 10ல் விழுந்துடும். 10 புதன் உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷனில் இருக்குது. குரு பார்வையும் இருக்குது. சூரியனுக்கு ஸ்கொயரில் குரு வர. அப்போது குரு பார்வை உங்கள் சார்ட்டில் இந்த தனுசில் இருக்கிற வரைக்கும் மார்ச் மந்தில் நடக்கிற டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணும்போது சூரியன் சனியெல்லாம் இருந்ததுன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, தனியார் எதுவாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு பதவி அதிகாரம், ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷனில் க்ரோத்துக்கெலாம் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஜாப் அண்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்லாம் தேடினால் பலன் வரும். சும்மா இருந்தால் பலன் வராது. சனி 4ல் இருக்குது. தேடி விரட்டி அப்படியே வெளியில் ஓடணும். ஸோ நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ, என்ன தேடுறீங்களோ அதற்கு ஒரு பலன் வரும், உறுதியாக வரும். அந்த ஒரு பலன் மார்ச்சில் இருக்குது தனுஷை பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறீங்க, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற ப்ரொப்போசல் அந்த டீலும் ஓகே ஆகிடும். அந்த மாதிரி இந்த மார்ச்சில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அப்படியே கொஞ்சம் திரும்பி அடிக்க போகுது லைட்டாக. ஓகே, முயற்சியும் வேணும். பட் முயற்சி இருந்தாலும் கொஞ்சம் லக்குன்னு கொஞ்சம் வேணும். அந்த லக் கொஞ்சம் பக்கம் திரும்புது. வாய்ப்புகள் வருது, நிறைய வாய்ப்புகள் வருது. தேடி செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு வரவேற்பும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தனுசு மார்ச் 2026 நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் ஃபேவராக தெரியுது. அதுக்கு அடுத்தது நம்ம தனுசை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இன்கமும் இருக்குது, எக்ஸ்பென்ஸும் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சமம்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களோட சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. சார் தட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல. ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ், டக்குன்னு திருமண ஏற்பாடு உடனே வரும்னு செட் ஆகி இமீடியட்டாக கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி ஒரு நேரம். தனுசு இந்த முறை நல்லா இருக்குது. மார்ச்சில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கல்யாணத்தை கட்ட 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 முடிக்கலாம். ஓகே, ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, சொல்லி பார்த்தீங்க, கெஞ்சி பார்த்தீங்க, புரிய வச்சு ட்ரை பண்ணீங்க. இந்த முறை கன்வின்ஸ் ஆவாங்க. இந்த முறை கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கு. தனுசு 2026 மார்ச்சில் ஃபேவராக இருக்குது. நான் அவ்வளோ சீக்கிரம் நிறைய பாசிட்டிவ் கொடுக்கறதில்ல, நிறைய பார்த்து கொடுக்குறேன். இந்த முறை நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக வருது. சுபகிரகங்கள் எப்போல்லாம் வலிமை அடையோ அப்போல்லாம் சுப பலன்கள் தானாகவே நடக்கும். ஸோ அதனால் பயன்படுத்திங்க. மாணவர்களுக்கு இந்த முறை என்னென்னா, நீங்கள் எழுதுகிற எக்ஸாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறது எல்லாமே டஃப்பாக தெரியும். பட் உங்களோட ரிசல்ட்ஸ் அடுத்த ஃபியூச்சரில், அதாவது ஆஃப்டர் 3 months ஆர் ஆஃப்டர் 2 months அந்த ரிசல்ட்ஸ் ஃபேவராக நடக்கிற டைம் இப்போவே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் பெஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது என்னடா அப்படின்னு தோணலாம். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபேவராக வரக்கூடியதாக இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். அதுவும் பாசிட்டிவாக தெரியுது. மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நான் வாழ்த்துறேன். பெண்கள் இல்லத்தரசிகள், ஒன்று உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் இந்த மாதம் மார்ச் 2026. ஒன்று உங்கள் தேவை என்ன, உங்களுக்கு ஆபரணமாக, இல்லை உங்களுக்கு ஃபோனா,
இல்லை உங்களுக்கு ட்ரெஸ்ஸாக, உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கும், உங்கள் தேவை பூர்த்தி ஆகும். இல்லை உங்கள் வீட்டு தேவை பூர்த்தி ஆகும். வீட்டு தேவை ரொம்ப நாளாக வீட்டுக்கு இதை கேட்டுட்ருக்கேன், இது எதிர்பார்த்துட்ருக்கேன், அது நடக்கும், இது நடக்கும், ஏதோ ஒன்று ரெண்டில் பூர்த்தி ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபேவரான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ மார்ச் 2026 உங்கள் மனம், உங்களுடைய தேவை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எண்ணம், அதுக்கு தேவையான ஆதரவு எல்லாம் கிடைத்து மனதை அப்படியே ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு மாதமாக நான் உங்களுக்கு பார்க்குறேன். ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆரோக்கியம், ஹெல்த்து. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இந்த அர்த்தாசிரம சில நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு மூட்டு பிரச்சனை, கால் பிரச்சனை, கால் பாதங்களில் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, ஜீரண மண்டல பிரச்சனை, இடுப்பு பகுதிகள். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2026 இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தியும் கொடுக்குது. சுக்கிரன் வராரு, அவர் சனி கூட நெருங்கி போகிறார். நெருங்கி போகும்போது என்ன ஆகும்னா, சனினா ஒரு கருப்பு, ஒரு இருட்டு, ஒரு அழுக்கு, ஒரு நோய் அப்படின்னு சொன்னால், சுக்கிரனா ஒரு வெளிச்சம், அதுக்கு ஒரு நிவர்த்தி, அதுக்கு ஒரு மாற்று மருந்து, ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி. சனி உங்களை ஒரு 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 அடி அடித்து காயப்படுத்திருக்கு அப்படின்னா, சுக்கிரன் அதுக்கு மருந்து போடுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு எனர்ஜி கிடைக்குது. சுக்கிரன் இத்தனைக்கும் உங்களுக்கு ரோகாதிபதி, நோய் கொடுக்குறவர் தான். ஆனால் நோயை நிவர்த்தி பண்ணுறவர் தான். நோய் கொடுக்குற இடத்துல நோயை நிவர்த்தி பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? தனுசு சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 2026 கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக பெட்டராக இருக்குது. அன்பு, ஆதரவு, உங்களுடைய மகன், மகள், அவங்களுடைய ஒரு அன்பு, அவங்க கூட பேசுகிறதுனால, அவங்க ஏதாவது உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. மொத்தத்தில் தனுசு ராசி 2026 மார்ச் மாதம் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் இந்த ஏப்ரல் உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். நான் அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன் ஏப்ரல்லையும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து குரு 8ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணி உச்சம் அடைய போகிறார் வெகு விரைவில், இன்னும் 2-3 மாதத்தில். பட் மார்ச்சில் அவருடைய பார்வை ஒரு பக்கம், உச்சமாகிற சுக்கிரன் ஒரு பக்கம், சனியோட சேர்ற சுக்கிரன் ஒரு பக்கம், சூரியன் 4ல் ஸ்கொயரில் ஒரு பக்கம், அது அப்புறம் 5th ஹவுஸ்லேயும் வரக்கூடியது ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸை காமிக்குது. தனுசு சார்ஜ் எடுத்துக்கலாம். எந்த சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலுமே முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தலாம், இன்னும் அதிகரிக்கலாம். அதுக்கு ஒரு பலன் வரும், நெருங்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் கொடுத்துருக்கேன். இது தனித்தனியே ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸ்க்கும் உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணினா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி. என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கமாக இருக்கும். சில கோள்கள் வக்ரம் அடிச்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடிச்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது,
இல்லை வந்து ஜெனரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலேயே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும் ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.